தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு மற்றும் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்லும் என்று வானிலை இலாகா அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் காலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் சின்னம் இன்றும் நாளையும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டு வலுப்பெறும். அதன் பிறகு அது வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். இந்த புயல் சின்னம் தமிழக கரையொட்டி உருவாகி வடகிழக்கு திசையில் வங்கதேசம் நோக்கி செல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை மறுநாள் வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும். தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஓரிரு இடங்களில் கனமழை பொழியும். வருகிற 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தை ஒட்டி உருவாகும் புயல் சின்னம் வருகிற 24ஆம் தேதி புயலாக மாறும்பொழுது அதற்கு ரிமால் என்று பெயர் சூட்டப்படும். தற்போதைய கணிப்புப்படி இந்த புயலானது வங்கதேசம் நோக்கி செல்லவே அதிக வாய்ப்புள்ளது. வடகிழக்கு நோக்கி புயல் நகர்ந்துவிட்டால் தமிழகத்தில் மீண்டும் வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது.